மகாபெரிவா சரணம். எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவின் வாழ்வில் ஏழுமலையானும் மகாபெரிவாளும் நடத்திய நிகழவைக்கும் நாடகம். தன்னையே அனுதினமும் துதித்து வந்த, ஆனால் தன்னிடம் எதையுமே எதிர்பாராமல் வாழ்ந்து வந்த தன் உன்னத பக்த இசையரசி எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா அவர்களின் வாழ்வில் அந்த ஏழுமலையானும் காஞ்சி மகாபெரிவாளும் நிகழ்த்திய நெஞ்சை உருக்க வைக்கும் நாடகம் இது. அன்புள்ள பிரசாத் ஆசிகள். உதாரண தம்பதிகளாக திகழ்ந்து வரும் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவும் சதாசிவமும் தற்போது தீவிரமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றனர். அவர்களுக்கு உடனடியாக ஏதேனும் உதவி செய்ய வேண்டும். ஏதாவது திட்டம் வகுத்து அவர்கள் தங்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர ஆவண செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1979 வாக்கில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அப்போதைய செயல் அதிகாரியாக இருந்த PVRK பிரசாத் அவர்களுக்கு காஞ்சி பரமாச்சாரியாரிடமிருந்தும் புட்டபர்த்தி சத்ய சாய்பாபாவிடமிருந்தும் மேற்படி தகவல் அடங்கிய தந்தி வந்தது. இந்து சமயத்தின் இரு பெரும் சிகரங்களாக திகழ்ந்த இவர்களின் மேற்கூறிய வரிகள் எவரையுமே ஒரு கணம் அசைத்து பார்த்துவிடும் எனும்போது பிரசாத் எம்மாத்திரம் அதிர்ச்சியில் உறைந்தார். ஆனால் பிரசாதுக்கு தந்தியை யார் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதில் அதிர்ச்சி இல்லை. அதில் கூறப்பட்டிருந்த விஷயம்தான் அதிர்ச்சி அளித்தது. என்ன ஆச்சு எம்எஸ் அம்மாவுக்கு? அதுவும் காஞ்சி பெரியவாள் சாய்பாபா 2 பேருமே தலையிடுகிற அளவுக்கு நிலைமை மோசமா? மனம் பதைத்தது. அது மட்டும் இல்லை, எம்எஸ் அம்மாவுக்கு உதவி செய்ய ஏன் பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பல கேள்விகள். இசையரசி எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். தங்களது அபிமான பாடகிக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் எம்எஸ் அவர்கள் தான் கேட்காமல் தானாக வரும் எந்த உதவியையும் பெற விரும்ப மாட்டார்கள். கெட்டாலும் மேன்மக்களே அல்லவா? யாரிடமும் எந்த உதவியும் பெற எம்எஸ் அவர்கள் விரும்பாத இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உடனடியாக ஏதேனும் செய்து எம்எஸ் அவர்களின் நெருக்கடியை போக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. இதற்கு முன்பு திருமலை தேவஸ்தானம் இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலைகள் பலவற்றை சந்தித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை கையாள பிரசாதை தவிர பொருத்தமான ஆள் வேறு யாரும் கிடையாது. எனவே தான் பிரசாதிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார் காஞ்சி பெரியவர். சரி, எம்எஸ் அம்மாவுக்கும் சதாசிவத்துக்கும் என்ன ஆச்சு? உடனடியாக சென்னையில் உள்ள தனது நம்பிக்கைக்குரியவர்களை வைத்து பிரசாத் ஒரு இரகசிய விசாரணையில் இறங்கினார். அதில் அவருக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா சதாசிவ தம்பதிகள் தங்களது கல்கி எஸ்டேட்டை விற்றுவிட்டு வள்ளுவர் கோட்டம் அருகே ஒரு வாடகை வீட்டில் குடியேறிக்கின்றனர் என்பதே. கல்கி பத்திரிகையை திரு சதாசிவம் நடத்தி வந்த காலகட்டம் அது. எதிர்பாராத விதமாக பத்திரிகை நஷ்டத்தில் மூழ்க தங்களது கடன்களை அடைக்க இப்படி ஒரு முடிவை, கல்கி எஸ்டேட்டை விற்பது, அத்தம்பதிகள் எடுக்க நேர்ந்தது. எம்எஸ் அம்மாவின் மிகப்பெரிய ரசிகரான திரு பிரசாதை இத்தகவல் துயரத்தில் ஆழ்த்தியது. கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டே தனது அலுவலகத்தில் உள்ள ஏழுமலையான் படத்தின் முன்பு நின்று, ஏ ஸ்ரீனிவாசா, உன் பஜனைகளையும் கீர்த்தனைகளையும் பக்தியுடன் உலகின் மூளை முடுக்குகளிலெல்லாம் சென்று பாடி வந்தவர் எம்எஸ் அவர்கள். அவருக்கு தனது இறைப்பணியில் மிகவும் உறுதுணையாக இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்தவர் சதாசிவம் அவர்கள். உலகம் முழுதும் எம்எஸ் அம்மா பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார். அவர் என்ன தொகை கேட்டாலும் கொட்டி கொடுக்க பலர் தயாராக இருந்தபோது எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று கேட்காமல் அவருக்கு என்ன தரப்படுகிறதோ அதை கொண்டு அமைதியாக மனநிறைவாக வாழ்ந்து வந்தவர் எம்எஸ் அவர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தனக்கு கிடைத்த வருவாயை பெரும்பாலும் அவர் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் பல்வேறு தர்ம காரியங்களுக்கே திருப்பி கொடுத்தவர். யாருக்கு வரும் இப்படி ஒரு மனது? அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நீ என்ன செய்ய போகிறாய் பாலாஜி
ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய்? இது உனக்கே சரியாகப்படுகிறதா? 1963ஆம் ஆண்டுதான் முதலில் MS அவர்களின் குரலில் வெங்கடேஷ சுப்ரபாதத்தை வெளியிட்டனர். மணவாள மாமுனிகளின் சிஷ்யராக விளங்கிய காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரதிவாதி பயங்கரம் அனந்தாச்சாரியார் என்பவரால் 14ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்டது இந்த வெங்கடேஷ சுப்ரபாதம். இந்த பாடலின் விற்பனை மூலம் தனக்கு வரும் ராயல்டி அனைத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடத்தி வரும் வேத பாடசாலைக்கே கிடைக்கும்படி செய்துவிட்டார் MS அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாமி மானமே பெரிதென்று வாழும் உத்தம தம்பதிகள் அவர்கள். யாரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள், உன்னிடம் கூட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எப்படி MS அவர்கள் இனி சராசரி வாழ்க்கையை வாழ்வார் என்று எதிர்பார்க்கலாம்? எனக்கு உண்மையில் அவர்களை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏழுமலையானே, நீதான் தலையிட்டு உடனடியாக அந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஏதேனும் உதவிட வேண்டும். இப்படி ஸ்ரீனிவாசனிடம் மனமுருக வேண்டிக் கொண்டார் பிரசாத். ஒருமித்த குரலில் அனைவரும் சொன்னது இதைதான். சார், MS சதாசிவம் தம்பதிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையை கண்டு நாங்கள் வருந்துகிறோம். உங்களுக்கே தெரியும், MS சுப்பலட்சுமி அவர்கள்தான் நம் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான வித்வான். அவர் ஏற்கனவே நமது தேவஸ்தானத்தின் பல சிறப்புகளை கௌரவங்களை பெற்று வருகிறார். எங்கள் எல்லாருக்கும் அவரது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உதவி செய்ய விரும்பினாலும் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றே நினைக்கிறோம். நாமாக எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்க முடியாது. மேலும் அறநிலையத்துறைக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்றனர். கோடிக்கணக்கான மக்களை தனது இசையால் மகிழ்விக்கும் இசையரசிக்கு உடனடியாக ஏதேனும் செய்தே தீர வேண்டிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இப்படி பிரச்சனை மேலும் சிக்கலாகிறதே என்று பிரசாத் தவித்த சூழ்நிலையில் ஏழுமலையான் தலையிட்டான். MS அவர்களின் வாழ்க்கையில் ஏழுமலையான் எந்த அளவு சம்பந்தப்பட்டுள்ளான் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. வணக்கத்திற்குரிய அந்த தம்பதிகளுக்கு உடனடியாக எதுவும் செய்ய முடியவில்லையே என்று மிகவும் மனமுடைந்த நிலையில் அன்று மாலை ஏழுமலையானை தரிசிக்க பிரசாத் செல்கிறார். வழக்கமாக பணி முடிந்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்பு ஏழுமலையானை தரிசித்துவிட்டு செல்வது அவர் வழக்கம். ஏழுமலையானை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது நடந்த அந்த நிகழ்ச்சி இந்திய இசைத்துறையில் மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்ட ஒன்று. அப்படி என்ன நடந்தது? அவர் வெளியே வரும்போது பிரகாரத்தின் ஓரத்தில் எங்கிருந்தோ வந்த ஏழை பக்தர்கள் சிலர் அன்னமாச்சாரியாவின் கீர்த்தனைகளை மனமுருக பாடிக்கொண்டிருந்தனர். MS அவர்களை பற்றிய சிந்தனையிலேயே நடந்து வந்து கொண்டிருந்த திரு பிரசாத் அவர்களை கடந்து செல்லும்போது யாரோ தன்னை தடுப்பது போல ஒரு கணம் உணர்ந்து அங்கு நின்றார். அந்த பஜனை கோஷ்டி ஊனையும் உள்ளத்தையும் உருக்கும்படி பாடிக்கொண்டிருந்தன. இவருக்கு நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்தது. ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் பாடுவதை கேட்ட திரு பிரசாத் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டார். மெலிதாக ஒரு புன்னகை புரிந்தார். அதை கண்டு ஏழுமலையான் புன்னகை புரிந்தான். ஏழுமலையான் புன்னகை புரிந்ததால் ஒட்டுமொத்த திருமலையும் புன்னகைத்தது. அது மட்டுமா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களும் புன்னகை புரிந்தன. அந்த புன்னகைதான் MS அவர்களின் பிரச்சனையை தீர்க்க உதவியோடல்லாமல் இந்திய கிளாசிக்கல் இசை வரலாற்றில் ஒரு அற்புதமான வரலாற்றை செதுக்கியது. MS அவர்களுக்கு பாரத ரத்னா கிடைக்கவும் காரணமாக அமைந்தது. அடுத்த நாள் காலை பிரசாத் காஞ்சி புறப்பட்டார். அங்கு நடமாடும் தெய்வமாக திகழ்ந்த மகா பெரியவரை சென்று தரிசித்தார். அவர் முன்பு பவ்யமாக பணிந்து, சுவாமி, MS அம்மாவை பற்றிய தங்கள் தந்தி கிடைத்தவுடன் எனக்கு என்னவோ போலாகிவிட்டது. உடனடியாக தேவஸ்தானத்தின் அவசர கூட்டத்தை கூட்டி உறுப்பினர்களிடம் ஆலோசனை கேட்டேன். எந்த ஒரு உருப்படியான யோசனையும் தோன்றவில்லை. மிகுந்த மனசஞ்சலத்துடன் மாலை ஏழுமலையானை தரிசிக்கச் சென்றேன். நான் வெளியே வரும்போது எங்கிருந்தோ வந்த ஏழை பக்தர்கள் சிலர் பிரகாரத்தில் அமர்ந்தபடி அன்னமாச்சாரியாரின் கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருந்தனர். அவர்களது அபாரமான குரல் வளமை மற்றும் நேர்த்தியான இசையால் வயப்பட்ட நான் ஏனோ தெரியவில்லை, அதுவரையில் இருந்த குழப்பம் நீங்க பெற்றேன்.
அந்த நேரம்தான் எம்எஸ் அவர்களுக்கு உதவிட ஒரு அபாரமான திட்டம் தோன்றியது. உடனே உங்களை சந்தித்து ஆலோசித்து செயல்படுத்த வந்திருக்கிறேன் என்றார். பரம்பொருளுக்கு தெரியாதா என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது, பிரசாத் என்ன தன்னிடம் சொல்லப் போகிறார் என்று? இருப்பினும் எதுவுமே தெரியாதவர் போல நீ மேலே சொல்லு என்பது போல சைகை செய்தார் காஞ்சி முனிவர். பிரசாத் தொடர்ந்தார். ஏழுமலையான் மீது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அற்புதமான கீர்த்தனைகளை அன்னமாச்சாரியார் இயற்றியிருக்கிறார். அவற்றுள் ஒரு சில தான் ஒளி வடிவில் வெளிவந்துள்ளன. இன்னும் வெளியே வரவேண்டிய பல மாணிக்கங்கள் அதில் உள்ளன. தேவஸ்தானம் இதற்கு முன்பு அவற்றை வெளியே கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டன. ஆனால் அது முழுமை பெறவில்லை. என்னுடைய திட்டம் என்னவென்றால், திருமலை தேவஸ்தானம் சில அரிய கீர்த்தனைகளை அடையாளம் கண்டு எம்எஸ் அவர்களை தேவஸ்தானம் சார்பாக நான் சென்று சந்தித்து தேவஸ்தானத்திற்காக அந்த கீர்த்தனைகளை பாடித்தரும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இதுவரை தியாகராஜரின் கீர்த்தனைகளைத்தான் எம்எஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், அன்னமாச்சாரியாரின் கீர்த்தனைகளை அல்ல. என்னுடைய திட்டத்திற்கு நிச்சயம் எம்எஸ் அம்மா ஒத்துழைப்பார்கள். திருமலைக்கு விஜயம் தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தினமும் அந்த இசைத்தட்டுகளை விற்பதன் மூலம் தேவஸ்தானத்திற்கு எக்கச்சக்க வருவாய் கிடைப்பதோடல்லாமல் எம்எஸ் அவர்களுக்கும் ராயல்டி மூலம் போதிய பணம் கிடைக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு அந்த குடும்பத்திற்கு மறுபடியும் கிடைப்பது மிகவும் கடினம். எனவே எம்எஸ் அம்மாவும் அதற்கு ஒப்புக்கொள்வார்கள் என்றே கருதுகிறேன் என்றார் பிரசாத். பிரசாத் சொன்னதை கேட்டு மெலிதாக புன்னகைத்த மகா பெரிவா, பிரசாத், இறைவன் தன்னை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வெளிப்படுத்தி கொள்வான். அவன் அந்தர்யாமி. உனக்கு முன் அந்த ஏழை பாடகர்களை போன்று தோன்றியது அந்த ஏழுமலையானாக கூட இருக்கலாம். அவர்கள் உன்னை தவிர வேறு யார் கண்களுக்கும் புலப்படாத அவன் உருவாக்கிய கண்கட்டு வித்தையாக கூட அது இருக்கலாம். ஏன் மனித வடிவம் எடுத்து வந்த கந்தர்வர்களை கூட அவர்களா இருக்கலாம். மொத்தத்தில் உன் மனக்குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தெளிவான ஒரு வழியை காட்ட ஏழுமலையான் நடத்திய நாடகமாக கூட அது இருக்கலாம். நீ அந்த பகுதியை தாண்டி சென்றவுடன் அவர்கள் மறைந்து இருக்கலாம். யாருக்கு தெரியும் என்றார் மர்ம புன்னகை புரிந்தபடி. பரமாச்சாரியார் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரசாத்துக்கு பேச்சு மூச்சே வரவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்திற்கும் காரண காரியம் உண்டு. தனக்காக எதையும் எதிர்பார்க்காமல் பல வருடங்களாக தொண்டாற்றி எம்எஸ்ஸுக்கு நடக்கும் அனைத்தையும் ஆண்டவன் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பானா என்ன? அவன் நடத்தும் நாடகத்திற்கு நம்மை கருவியாக பயன்படுத்தி கொள்கிறான் என்பதே உண்மை. அறியாமையால் அவனை ஒன்றும் சொல்லாதே. சாட்சாத் அந்த ஆதிசங்கரின் மறு அவதாரம் என்றே போற்றப்பட்ட மகாபெரிவாளின் பாதங்களில் மீண்டும் விழுந்தார் பிரசாத். பிரசாதை ஆசீர்வதித்த பரமாச்சாரியார், உன் யோசனை அற்புதமானது. எம்எஸ்ஸுக்கு உலகம் முழுதும் எண்ணற்ற ரசிகர்கள் இருக்கிறார்கள். தங்கள் அபிமான பாடகிக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றால் கோடி உதவிக்கு ஓடி வருவார்கள். ஆனால் எம்எஸ் சதாசிவம் தம்பதிகள் மற்றவர்களைப் போல அல்ல. யாரிடமிருந்தும் எதையும் அவர்கள் பெற விரும்ப மாட்டார்கள். இதுவரையிலும் தங்களுக்கு தேவையானதை தாங்களே தான் சம்பாதித்து கொண்டார்களே தவிர ஆண்டவனிடம் கூட அவர்கள் எதுவும் கேட்டதில்லை. எனவே அவர்களுக்கு உதவி செய்ய நீ விரும்புவது போல காட்டிக்கொள்ளாமல் இந்த திட்டத்தை அவர்களிடம் கொண்டு செல். நீ அவர்களுக்கு உதவி செய்யவே இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறாய் என்று தெரிந்தால் நிச்சயம் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இது மிகவும் சென்சிட்டிவான விஷயம். பார்த்து பக்குவமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. பரமாச்சாரியார் ஆசீர்வதிக்க காஞ்சி மடத்திலிருந்து வெளியே வருகிறார் பிரசாத். அதற்கு பிறகு காரியங்கள் மளமளவென நடக்க ஆரம்பித்தது. திருமலை தேவஸ்தானத்தின் அவசர கூட்டம் மீண்டும் கூட்டப்பட்டு அனைத்து மேற்படி திட்டம் விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. ஒரு பக்கம் கோவிலுக்கு வருவாய், மறுபக்கம் ஆஸ்தான வித்வான் எம்எஸ் அவர்களுக்கும் வருவாயை குவிக்கக்கூடிய திட்டம், மறுபக்கம் அன்னமாச்சாரியாரின் கீர்த்தனைகளை வெளியே கொண்டு வரும் ஒரு உன்னத முயற்சி என்பதால் அப்போது திருமலை தேவஸ்தானத்தின் சேர்மனாக இருந்த ராமேஷன் என்பவர் இதற்கு உடனடி ஒப்புதலும் கொடுத்தார். ஒரு நாள் காலை பிரசாத், ராமேஷன் மற்றும் திருமலை தேவஸ்தானத்தின் இன்ன பிற உயர் அதிகாரிகள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள எம்எஸ் சதாசிவம் தம்பதிகளின் வாடகை வீட்டுக்கு சென்றனர்.
முதலில் சதாசிவம் அவர்கள் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்து அனைவரையும் வரவேற்றார். அவரிடம் தாங்கள் கொண்டு வந்திருந்த ஏழுமலையான் படத்தையும் பிரசாதத்தையும் கொடுத்து வந்த நோக்கத்தை கூறுகின்றனர். ஐயா, நம் பாரம்பரியத்தின் பெருமையையும் கட்டிக்காக்க திருமலை தேவஸ்தானம் எடுத்து வரும் அனைத்து முடிவுகளையும் நீங்கள் அறிவீர்கள். அதன் ஒரு பங்காக தற்போது அன்னமாச்சாரியாவின் கீர்த்தனைகளை இசை வடிவத்தில் வெளியிட முடிவு செய்திருக்கிறோம். முதல் கட்டமாக 5 இசைத்தட்டுகளை, ஒரு தட்டுக்கு 10 பாடல்கள் வெளியிட முடிவு செய்திருக்கிறோம். MS அவர்கள் தான் பாடித்தர வேண்டும். சற்று யோசித்த சதாசிவம் அவர்கள், முதற்கண் இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்க முன் வந்ததற்கு நன்றி. ஆனால் பிரசாத் அவர்களே, MS அவர்கள் தனக்கு பாண்டித்யம் உள்ள மொழியில் மட்டுமே பாட விரும்புவார். தெலுங்கில் இதுவரை அவர் பாடியதில்லை. தியாகராஜரின் சில கீர்த்தனைகளை தெலுங்கில் அவர் பாடியிருந்தாலும் சிறுவயது முதலே அவர் அதை பயிற்சி செய்து வந்துள்ளார். ஆனால் அன்னமாச்சாரியாவின் கீர்த்தனைகள் அப்படி இல்லையே. இந்த வயதில் அவருக்கு அதை பயிற்சி செய்து பாடுவது கடினம். ஒவ்வொரு கீர்த்தனைக்கும் ஒரு வாரமாவது அவகாசம் வேண்டும். அப்படி பார்த்தால் நீங்கள் கூறும் 50 பாடல்களை பாடி முடிக்க 1 வருடமாவது அவகாசம் தேவைப்படும். இந்த வயதில் அவரை நாம் தொந்தரவு செய்வது சரியாக இருக்காது. எனவே திருமலை தேவஸ்தானத்தின் இந்த அரிய வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமைக்கு வருந்துகிறேன் என்றார். மறுபடியும் ஆரம்பித்த இடத்திற்கே பிரச்சனை வந்து சேர பிரசாத் மனமுடைந்தார். அங்கே டேபிளில் இருந்த இவர் கொடுத்த ஏழுமலையான் படத்தை விரக்தியுடன் பார்ப்பதை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் தோன்றவில்லை. அந்த நேரம்தான் MS அவர்கள் அறையிலிருந்து வெளியே வந்தார். அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர். அடடா, உட்காருங்க என்று பதறியபடி கூறிய MS அவர்கள் அங்கே இருந்த ஏழுமலையான் படத்தை பார்த்து புன்னகைத்தார். அதற்கு பிறகு நடந்தது உணர்ச்சி காவியம். ஏழுமலையான் படத்தை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டு பார்த்த இசைக்குயில் கிட்டத்தட்ட 1 நிமிடம் கண்கள் மூடி பிரார்த்தனை செய்தார். கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. தனது தலையை அவனது திருப்பாதத்தில் வைத்து, ஸ்ரீனிவாசா, என்னை ஆசீர்வதிக்க இத்தனை தூரம் வந்தாயோ? அவர் அப்படி உணர்ச்சி பொங்க கூறியதே மீராவின் பாடலை போல இருந்தது. என்ன ஒரு குரல், என்ன ஒரு பக்தி! மெய் சிலிர்த்தது அங்கிருந்த அனைவருக்கும். MS-இன் அந்த செயல் சரணாகதி தத்துவத்தை பரிபூரணமாக அனைவருக்கும் உணர்த்தியது. அந்த குரலுக்குள் தான் எத்தனை சோகம்! இவருக்கு இப்படி ஒரு நிலையா? ஸ்ரீனிவாசா என்று அனைவரும் சிந்தித்தபடி இருந்தார்கள். MS-இன் பாடலை கேட்டபடியே வளர்ந்த பிரசாதுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. இருப்பினும் யாரும் பார்த்துவிடக்கூடாதே என்று அடக்கி கொண்டு நின்றார். சதாசிவம் தேவஸ்தான நிர்வாகிகள் வந்த நோக்கம் உட்பட நடந்த அனைத்தையும் தனது மனைவியிடம் எடுத்து கூறினார். இது ஆண்டவனாக என்னை தேடி வந்து கொடுக்கும் வாய்ப்பு. இதற்காக எந்த ஒரு சிரமத்தையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஏழுமலையானுக்கு சேவை செய்ய கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நான் விடமாட்டேன் என்றார் உறுதியுடன். அவரது மன உறுதி கண்டு அனைவருக்கும் சிலிர்த்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனையில் MS அவர்களுக்கு ஏகப்பட்ட பாடல்களை கொடுத்து அவரை இந்த வயதில் ஒரே அடியாக சிரமப்படுத்த வேண்டாம். அதற்கு பதில் அன்னமாச்சாரியாரின் கீர்த்தனைகளை கொண்டு முதலில் ஓரிரு தட்டுகளை வெளியிடலாம். பாக்கியை வேறு சில மகான்களின் கீர்த்தனைகளை MS அவர்களுக்கு பரிச்சயமான சமஸ்கிருதத்தில் வெளியிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அன்னமாச்சாரியாரின் கீர்த்தனைகளுடன் கணேச பஞ்சரத்னம், மதுராஷ்டகம், கீத கோவிந்தம், ராமாயணம், ஹனுமான் சாலிசா, லக்ஷ்மி அஸ்தோத்திரம், வெங்கடேஷ கரவலம்ப ஸ்தோத்திரம், கோவிந்தாஷ்டகம், கனகதாரா ஸ்தோத்திரம், துர்கா பஞ்சரத்னம், ரங்கநாத கத்தியம், துவாதச ஸ்தோத்திரம், சிவாஷ்டகம் ஆகியவற்றை பாடி பதிவு செய்வது என்று முடிவானது. இதற்கு பிறகுதான் முக்கியமான கட்டமே வந்தது. மேற்படி பாடல்களை பாட இசைக்குயிலுக்கு எவ்வளவு தருவது? இது பற்றிய சிந்தனை வந்ததுமே பிரசாதுக்கு படபடப்பு தொற்றி கொண்டு விட்டது. அங்கு அவர்கள் வந்ததன் காரணமே அதுதான் என்பதால் அனைவருக்குமே சற்று படபடப்பாக இருந்தது. அம்மா, நீங்கள் ஏழுமலையானுக்கு பாட ஒப்புக்கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மேற்கொண்டு நாம் தொடர்வதற்கு முன்பு உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை பற்றி பேச இவர் சொல்லி முடிப்பதற்குள் இசைக்குயில் குறுக்கிட்டார். என்னது, பணமா? ஏழுமலையானுக்கு நான் செய்யும் சேவைக்கு பணம் பெறுவதா?
ஐயோ, கனவிலும் நான் அதை நினைத்து பார்த்ததில்லையே. எனக்கும் ஏழுமலையானுக்கு இடையே பணம் என்பதே கூடாது. ஒரு நயா பைசா கூட நான் இதற்கு பெறமாட்டேன் என்றார் நான் தழுதழுத்தபடி. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா, மலையப்பா, கோவிந்தா கோவிந்தா. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மகா பெரிவா சொன்னது நினைவுக்கு வந்தது. இது மிகவும் சென்சிட்டிவான விஷயம். பார்த்து பக்குவமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை. நீ அவர்களுக்கு உதவி செய்யவே இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறாய் என்று தெரிந்தால் நிச்சயம் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். இதற்கே இப்படி என்றால் உதவி செய்யதான் இந்த திட்டமே என்றால் நிச்சயம் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். பிரசாதுக்கு இதே துடிப்பு அதிகரித்தது. வியர்வை பெருக்கெடுத்தது. ஏழுமலையான் மீது பாரத்தை போட்டுவிட்டு பிரசாத் ஆரம்பித்தார். அம்மா, நீங்கள் சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் சேவைக்கும் ஏழுமலையானுக்கும் இடையே நிச்சயம் நாங்கள் வரமாட்டோம். ஆனால் ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். திருமலை தேவஸ்தானம் இதை யாருக்கும் இலவசமாக தரப்போவதில்லை. திருமலையிலும் நாடு முழுவதிலும் பல்வேறு இடங்களில் இந்த இசைத்தட்டுகளை விற்பதற்கு விரும்புகிறோம். இதன் மூலம் தேவஸ்தானம் மேற்கொள்ளும் பல பணிகளுக்கு போதிய வருவாய் கிடைக்கும். அதில் ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு தர விரும்புகிறோம். அதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. உங்களை போன்ற ஒரு உன்னதமான ஆத்மாவிடம் இருந்து இப்படி ஒரு சேவையை இலவசமாக பெற்றுக்கொண்டு நாங்கள் பொருள் ஈட்டி பிற்காலத்தில் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நாங்கள் விரும்பவில்லை. மேலும் தேவஸ்தானத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் ஏழுமலையானுக்கு சேவை செய்யும் சேவகனாகவும் நான் அவனுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அவன் ஆலயத்தில் நடைபெறும் ஒவ்வொன்றுக்கும் நான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். மேலும் இப்படி தொகுப்பு வெளியிடப்பட வேண்டும் என்பது அவன் விருப்பமே அன்றி எங்களுடையது அல்ல. ஆகையால் தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு மகன் போன்ற ஸ்தானத்தில் இருந்து நான் சொல்கிறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்னும் குரலுக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்திருந்தது அவரது தீர்க்கமான வார்த்தைகள். அதை நிராகரிக்க எவராலும் முடியவில்லை. சில நிமிடங்கள் அனைவரும் மௌனமாக உணர்ச்சி பெருக்கோடு இருந்தனர். கடைசியில் MS அவர்கள் அந்த சூழ்நிலையின் இறுக்கத்தை உடைத்தார். ஏழுமலையான் விருப்பம் அதுதான் என்னும்போது நான் என்ன செய்ய? உங்கள் வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். பிரசாத் ஏழுமலையான் படத்தை நன்றி பெருக்குடன் பார்த்தார். மேலும் சில விவாதத்திற்கு பிறகு அனைத்தும் இறுதி வடிவம் பெற்றது. இப்போது மற்றொரு முக்கிய கட்டம். ஆல்பத்திற்கு என்ன பெயர் வைப்பது? உடனடியாக இசையரசிடமிருந்து பதில் வந்தது. பாலாஜி பஞ்சரத்ன மாலா. அடுத்து HMV நிறுவனத்துடன் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஒப்பந்தப்படி உடனடியாக ரூபாய் 4 லட்சம் MS அவர்களின் பெயரிலும், 2 லட்சம் திரு சதாசிவம் அவர்களின் பெயரிலும், 1 லட்சம் MS சதாசிவம் தம்பதிகளின் மகள் ராதா விஸ்வநாதன் அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. அவரும் இந்த தொகுப்பை உருவாக்கும் முயற்சியில் பங்கெடுத்து கொண்டமையால் மேற்படி தொகை வைப்பு தொகையாக வைக்கப்பட்டு அவர்கள் விரும்பும் வரை அதிலிருந்து கிடைக்கும் வட்டி அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் செல்வது போல ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் நெடுநூரி கிருஷ்ணமூர்த்தி கீர்த்தனைகளை வடிவமைத்து இசையமைத்து தர 1980ஆம் ஆண்டு பாலாஜி பஞ்சரத்ன மாலா வெளியிடப்பட்டது. அப்போதைய குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் அதை வெளியிட்டார். 2ஆம் தொகுப்பை திருமதி இந்திரா காந்தி வெளியிட்டார். அதுவரை இந்திய இசை வரலாற்றில் இருந்த அனைத்து சாதனைகளையும் பாலாஜி பஞ்சரத்ன மாலா முறியடித்தது. 1998ஆம் ஆண்டு MS அவர்களுக்கு நம் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா தந்து கௌரவிக்கப்பட்டார். ஆனால் அதை பார்க்க சதாசிவம் அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஒரு வருடத்துக்கு முன்பு 1997ஆம் ஆண்டு அவர் அமரரானார். MS அவர்கள் மட்டும் இல்லை எனில் நமது மகான்களின் பல அற்புதமான கீர்த்தனைகளும் பாடல்களும் பரவாமலேயே போயிருக்கும். கோடிக்கணக்கானோர் இல்லங்களில் நித்தமும் சுப்பிரபாதம் பாடி ஏழுமலையானை துயிலெழுப்பிக் கொண்டிருந்த தனது குரலாலும் இசையாலும்
எண்ணற்ற ரசிகர்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த MS சுப்பலட்சுமி அவர்கள் 2004ஆம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்து ஏழுமலையான் மலர் பாதத்தை அடைந்தார். தனக்கு துன்பம் வந்த நிலையிலும் இறைவனிடம் எதையுமே எதிர்பாராமல் சங்கீதமே தன் மூச்சு என்று வாழ்ந்து வந்த அந்த இசையரசியின் புகழ் காற்றுள்ள வரையில் இந்த பூமியில் நிலைத்திருக்கும். மகா பெரிவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.